Hello everyone, this is Bharati, Civil Engineer. ஒரு பில்டிங்கோட ஸ்டார்டிங் டு எண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிப்பாங்கன்ற ஃபுல் ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், சைட் கிளியரிங், லெவலிங், சாயில் டெஸ்ட்டு தேவைப்படுச்சுன்னா, பில்டிங் பிளான் அப்ரூவல், மார்க்கிங் பவுண்ட்ரிஸு, வாட்டர், போர்வெல், அதர் சோர்ஸ், இபி கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த வேலைகள்லாம் முடிச்சிருவாங்க. செட்டிங் அவுட், அந்த ஓப்பன் லேண்டில் பில்டிங் எங்கே வரப்போகுது, அதோட ஃபுட்டிங்ஸ், காலம்ஸ்லாம் எங்கே வரப்போகுதுன்னு மார்க் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸ்கவேஷன் ஒர்க், மார்க் பண்ணிட்ட அப்புறம் ஃபுட்டிங் குழி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போவே வாட்டர் டேங்க், சம்பு, செப்டிக் டேங்க்கு இதுக்கான ஒர்க்கையும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ஸ்ட்ரக்சர். இதில் சம்பு ஒர்க், குழி எடுத்தப்புறம் பிசிசி, வால், பிளாஸ்டரிங், வாட்டர் ப்ரூஃபிங். செப்டிக் டேங்க் ஒர்க், இதுவும் அதே மாதிரி தான், எக்ஸ்கவேஷன், பிசிசி, வால், பிளாஸ்டரிங். அப்புறம் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ், இதில் ஃபுட்டிங் பிசிசி, தோண்டி வச்ச எல்லா ஃபுட்டிங்ஸ்லையும் பிசிசி காங்கிரீட் போடுவாங்க. ஃபுட்டிங் ஸ்டீல் அண்ட் ஷட்டரிங், பிசிசி போட்ட அப்புறம் ஃபுட்டிங் ஸ்டீல் அண்ட் அதோட சேர்த்து காலம் ஸ்டீலையும் நிற்க வைப்பாங்க. வச்சுட்டு ஃபுட்டிங் சைட்லலாம் ஷட்டரிங் அடிப்பாங்க. ஃபுட்டிங் காங்கிரீட், ஷட்டரிங் முடிச்சப்புறம் ஃபுட்டிங்கில் நல்ல ஹெவியான காங்கிரீட் போடுவாங்க. காலம், ஃபுட்டிங் காங்கிரீட் முடிஞ்சப்புறம் காலமை சுற்றி ஷட்டரிங் ஆர் காலம் பாக்ஸ் அடித்து அப் டு பிளிந்த் லெவல் வரைக்கும் காலம் காங்கிரீட் போடுவாங்க. ஃபவுண்டேஷன் ஆர்ஆர் ஒர்க், ஃபுட்டிங்கில் இருந்து பிளிந்த் பீம் வரைக்கும் ஆர்ஆர் மெசன்ட்ரி, அதாவது கருங்கல் கட்டடம்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஆர் ஸ்டோன் ஒர்க் பண்ணுவாங்க. பிளிந்த் பீம், ஆர்ஆர் ஒர்க் முடிஞ்சப்புறம் பிளிந்த் பீமுக்கு ஸ்டீல் ஷட்டரிங்லாம் அடித்து காங்கிரீட் போடுவாங்க. இந்த பிளிந்த் பீம் தான் ஃப்ளோர் லெவல். அடுத்து பேக் ஃபில்லிங் அப் டு பிளிந்த், பிலோ ஃப்ளோர் லெவல் வரைக்கும் ஃபுட்டிங்கு, பிளிந்த்து, எக்ஸ்கவேட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து பேக் ஃபில்லிங் அண்ட் கன்சல்டேஷன் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அபவ் பிளிந்த் காலம், பிளிந்துக்கு மேலே காலம்ஸ்க்கு ஸ்டீல், ஷட்டரிங் ஆர் காலம் பாக்ஸ்லாம் அடித்து காங்கிரீட் போடுவாங்க. அப் டு லிண்டில் அண்ட் அப் டு ரூஃப் வரைக்குமே காலம் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வால் அப் டு சில் லெவல், பிளிந்த் பீம் டு சில் லெவல் வரைக்கும் வால் ரைஸ் பண்ணுவாங்க. சில் லெவல்ன்றது விண்டோஸோட பாட்டம் இருக்குல்ல, இதுதான் சில் லெவல். அடுத்து சில் காங்கிரீட், சில் லெவல் வரைக்கும் செவுர் கட்டிட்ட அப்புறம் 3 or 4 inch திக்கில் சுற்றிரும் காங்கிரீட் போட்டுட்டு விண்டோஸ் ஓப்பனிங்லாம் மார்க் பண்ணுவாங்க. வால் அப் டு லிண்டில், சில் காங்கிரீட்டில் இருந்து லிண்டில் பீம் வரைக்கும் வால் ரைஸ் பண்ணுவாங்க. லிண்டில் பீம், விண்டோஸ் மேலே வால் சுற்றிரும் ஸ்டீல் கட்டி ஷட்டரிங்லாம் அடித்து டோர், சன்ஷேட், இன்னர் ஸ்லாப்ஸ் இங்கேயும் லிண்டில் ஸ்டீலோட கம்பைன் பண்ணி ஃபுல்லாக காங்கிரீட் போடுவாங்க. வால் அப் டு ரூஃப் பீம், லிண்டில் இருந்து ரூஃப் பீம் வரைக்கும் வால் ரைஸ் பண்ணுவாங்க. ரூஃப் பீம் அண்ட் ரூஃப் ஸ்லாப், பீமு, மோல்டு ஸ்லாப், வெளியே டிசைன் ப்ரொஜெக்ஷன் ஸ்லாப்ஸ் எல்லாம் ஷட்டரிங் அடித்து கம்பிலாம் கட்டி இது எல்லாத்தையும் ஒரே டைமில் காங்கிரீட் போடுவாங்க. ஸ்டேர் கேஸ், வால் கட்டும்போதே படிக்கட் கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. லிண்டில் அண்ட் ரூஃப் ஸ்லாப் முடிக்க ஸ்டேர் கேஸையும் கட்டிடுவாங்க. பேராபிட் வால், ஹெட்ரூம் அண்ட் ஓவர் ஹெட் டேங்க். ரூஃப் ஸ்லாப்ஸ்க்கு மேலே, அதாவது டெரஸில் 1 meter ஹைட்டுக்கு சுற்றிரும் பேராபிட் வால் கட்டுவாங்க. அப்புறம் ஸ்டேர்கேஸ் மேலே ஹெட்ரூம் வால் கட்டிட்டு டாப் பீம் அண்ட் ஸ்லாப்ஸ் போட்டு ஹெட்ரூமை முடிச்சிடுவாங்க. அண்ட் ஓஹெச்டி, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், இது காங்கிரீட் ஆர் பிளாஸ்டிக் சின்டெக்ஸ் டேங்க் வைப்பாங்க. இந்த ஒர்க்ஸ்லாம் பேரலாக ஒன்றுனா முடிச்சிடுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க், ரூஃப் ஸ்லாப்ஸ் காங்கிரீட்டுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக்கல் பைப் ஒர்க் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் எல்லா ரூம்ஸ்லேயும் எலக்ட்ரிக்கல் பைப்பு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பிளாஸ்டரிங், பேராபிட் வால், ஹெட் ரூம் இதெல்லாம் முடிஞ்சதும் அவுட்டர் பிளாஸ்டரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ரூம்லேயும் எலக்ட்ரிக் பைப்லாம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இன்னர் பிளாஸ்டரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெரஸ், ரூஃப்ஸில் மேலே வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணி அந்த தரையை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங், ஃப்ளோர் பேஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங்க்கு ஸ்க்ரீட் காங்கிரீட் போடுவாங்க. டோர்ஸ், விண்டோஸ் அண்ட் அதர் கார்பெண்டிங் ஒர்க்ஸ், இந்த ஃபினிஷிங் ஒர்க்ஸ்லாம் போகும்போது பேரலாக இந்த ஒர்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ப்ளம்பிங் ஒர்க்ஸ், இந்த ஃபினிஷிங் ஒர்க்ஸ்லாம் போகும்போது இந்த டாய்லெட் ப்ளம்பிங் ஒர்க்ஸும் பைப்லைன்லாம் எங்கெங்கே கொடுக்கணும், எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த ரூட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்ற ஃபுல் வேலையும் முடிச்சிடுவாங்க. டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ், பிளாஸ்டிக் முடிஞ்சதும் ஃப்ளோர் டைல்ஸ், ஸ்டெப் கிரானைட்ஸ், டாய்லெட் டைல்ஸ் இதெல்லாம் பேரலாக ஒர்க் போயிட்டுருக்கும். எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ், காம்பவுண்ட் வாலு, பேவர்ஸு
இந்த மாதிரியான ஒர்க்ஸும் முடிச்சிடுவாங்க. அப்புறம் ஃபைனலாக பெயிண்டிங், கடைசியாக உள்ள வெளியே எல்லாம் பெயிண்டிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணிடலாம். இதே மாதிரியான சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.